3ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே 457 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த 457 சி போர்டு ஆப்போசிட் பண்ணுங்கள். இந்த சி போர்டு ஆப்போசிட் பண்ணிங்கன்னா 2ன்னு வரும். ஓகேங்களா? அந்த 2 இந்த 45ஓடு சேர்த்து பாருங்கள். இந்த 1ஆம் தேதி ரிசல்ட்டு பாருங்கள் 245. ஓகேங்களா? அந்த அங்கே ஏ போர்டில் 2, இந்த இடத்துல சி போர்டு 7 பாருங்கள். இந்த சி போர்டு 7, இங்கே ஏ போர்டு 2. ஓகேங்களா? அந்த ஏபியில் இருக்கிற 45 அப்படியே வந்து பிசி 45. அடுத்து பாருங்களேன், இந்த அதுக்கு மேலே இருக்கிற 78 அப்படியே வந்து பிசி 78. இங்கே வந்து சி போர்டில் 9க்கு இங்கே ஏ போர்டில் 4 கரெக்டாக எப்படி மேட்ச் ஆகுது பாருங்கள். ஸோ எப்போவுமே வந்து நான் சொல்கிறது தான், ஒரு ஏபிபிசியில் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே கீழே இருக்கிற நம்பரு டைரெக்டாக அப்படியே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா, இப்போ பாருங்கள், இங்கே ஒரு 54 இருக்குது பாருங்கள். இந்த 54க்கு மேலே இருக்கிற 52, அது 52 25, இங்கே 35, இந்த 35 53, அந்த மாதிரி 4 செட்டு தான் வரும். இப்போ இங்கே பாருங்கள் 45. ஸோ இப்போ நமக்கு 45 அப்படின்னு கேமில் வந்துச்சு அப்படின்னா, மேலே பாருங்கள் 47 74 61 16. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா ஏதாவது கண்டிப்பாக ஒரு நம்பரு மேக்ஸிமம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே பார்த்து நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு வருஷம் டைமு. இப்போ வந்து இது பிப்ரவரி மாதம். போன பிப்ரவரி மாதத்துலேருந்து இங்கேருந்து அந்த நம்பர்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு தேடி எடுத்திங்கன்னா அதிகபட்சம் எந்த நம்பரு அங்கே நிற்குது அப்படின்னு ஒரு சிங்கிள் நம்பராவது கண்டிப்பாக கிடைக்கும். எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 54க்கு ஒரு 45. மேக்ஸிமம் வந்து ஏபி இந்த பிசி தான் மேட்ச் ஆகும். அதாவது ஏபியில் இருக்கிற நம்பரு பிசியில் மேட்ச் ஆகும், இல்லை ஏசியில் இருக்கிறது ஏபியில் மேட்ச் ஆகும். அந்த மாதிரி தான் இப்போ நமக்கு ஏபியில் இங்கே பிசியில் 45 வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஏபி 45க்கு மேலே இருக்கிற 87 எடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஏபியில் இருக்க ஒரு நம்பருக்கு நீங்கள் கெஸ்ஸிங் தேடணுன்னா இந்த 24 ஏபி அப்படின்னா, அப்போ இங்கே பிசியில் ஒரு 24 எங்கே இருக்கோ அதுக்கு மேலே இருக்கிற நம்பரை நாம் எடுக்கணும். இங்கே பாருங்கள், 42க்கு 24. இங்கே கரெக்டாக பாருங்கள், இங்கே 42க்கு 24ன்னு திருப்பியாச்சு. இந்த 74க்கு 47. ஸோ இங்கே பாருங்கள், இந்த 45 பிசி அங்கே ஏபி. ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், அதுக்கு மேலே இருக்கிற 78. ஸோ இது எல்லாமே பாருங்கள் கரெக்டாக மேட்சிங். இங்கே பிசியில் இருக்கிற 42க்கு இங்கே ஏபி 24, அதுக்கு மேலே இருக்கிற 74க்கு 47. இங்கே ஏபியில் இருக்கிற நம்பர் இங்கே பிசியில், இங்கே பிசியில் இருக்கிற நம்பர் அங்கே ஏபியில். ஸோ இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கிற நம்பரில் வச்சு ஏபி, அதாவது ஏபியிலிருந்து பிசிக்கும் பிசியிலிருந்து ஏபிக்கும் ஏசிலிருந்து ஏபிக்குமே நீங்கள் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டைம் 2 டைம் மிஸ் ஆனாலும் அடுத்த டைமு வின்னிங் கண்டிப்பாக எடுக்க முடியும். சரிங்களா? அதனால் பார்த்துக்குங்க. இப்போ அதுக்கு மேலே இருக்கிற 42, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 45 பிசி வந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே 42 வந்து இந்த 78 பிசி வந்தது. ஸோ இப்போ நம்ம இந்த 42 24 பிசி அப்படின்ற நம்பரு வருமானு பாருங்கள். அதாவது 45 பிசி டைரெக்டாக வந்துச்சு, 78மே வந்துடுச்சு. அப்போ 42ன்ற நம்பரு 24 அப்படின்னு பிசி அடிக்கணும். ஓகேங்களா? 24ன்ற நம்பரு பிசியில் அடிக்கணும். கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிங்க. 24 42 பிசி வைங்க. இப்போ ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த 3வது சான்ஸு மேக்ஸிமம் இப்போ 3 சான்ஸ் எல்லாம் வர்றதில்லை, 2 சான்ஸோடு முடிஞ்சு போகுது. இப்போ எதுக்குமே நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். 3வது சான்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு லக்கு. இங்கே பாருங்கள், 7ன்ற நம்பருக்கு 2, இந்த 9ன்ற நம்பருக்கு 4, இங்கே 4ன்ற நம்பருக்கு 9ன்ற நம்பரை வச்சு 924ன்ற நம்பரு ட்ரை பண்ணி. ஏன்னா இந்த 45க்கு 45, 78க்கு 78. அப்போ இந்த 42ன்ற நம்பர் 24ன்னு திரும்பி வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். இங்கே பாருங்கள், 54க்கு 45 பாருங்கள், 78க்கு 78. ஸோ அது கீழே பாருங்கள் 24. ஸோ இந்த 24க்கு பிசி கரெக்டாக 24 வரும். இதுவும் ஒரே பேட்டர்னு, ஒரே மாதத்தில் அந்த பேட்டர்னை வந்து கரெக்டாக கேம் முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தட் படி நமக்கு கரெக்டாக பிசி 24 அடிக்கும்போது 924ன்ற ஒரு நம்பரு டைரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அது 244ன்ற நம்பர் தான் இது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 424. ஸோ கரெக்டாக அடிச்சிருக்கோம். அதுக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு நமக்கு 924ன்ற நம்பரு டைரெக்டாக ஒன்று செட் பண்ணி பாருங்கள். ஓகேவா?
இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த இடத்துல பாருங்கள், இந்த 45க்கு டைரெக்டாகவே 45, இந்த 87க்கு 78. ஸோ அப்போ இந்த 65க்கு 56 பிசி வரணும். ஓகேங்களா, 56ன்ற நம்பரு பிசி வரணும். அப்படி பிசி 56 அப்படின்ற நம்பர் வரும்போது ஏ போர்டில் இங்கே பாருங்கள் 8க்கு 3ன்னு வந்திருக்கு. கரெக்டாக பாருங்கள், இந்த 8க்கு 3ன்னு வந்துச்சு. இங்கே 2ன்னு இருக்குது. அதுக்கு மேலே பாருங்கள், இங்கே 9ன்னு இருக்குது. இந்த நம்பரு இங்கே பாருங்கள், இந்த 9, இங்கே 8க்கு 3, இந்த 9க்கு இங்கே 4ன்னு வந்துச்சு. இந்த 2 கேப்பில் நிற்கிது. அது ஒருவேளை 7 அப்படின்னு வரலாம். அப்படி 7ன்னு வரும்போது ஒருவேளை நமக்கு இந்த 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 65, ஸோ இந்த 65ன்ற நம்பருக்கு 56ன்னு தீரும்போது ஒருவேளை 756 அப்படின்ற நம்பரு அடிக்கலாம். ஓகேவா, 756ன்ற நம்பரு ஒன்று செட் பண்ணி பாருங்கள். இதிலும் பாருங்கள் இதே சேம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 59க்கு 45. ஸோ இது மூணுமே ஒரே பேட்டர்ன். இது இங்கேருந்து இதிலேருந்து இதில் இதுக்கு நடுவில் வந்து ஏதாவது இன்னொன்றுமே வந்து ஏபிஎஸ்சியில் மாறி, அதாவது இங்கே நம்ம ஃபுல்லாகவே இது மூணுமே இது மூணுமே வந்து ஏபி. இப்போ நம்ம பிசியில் செட் பண்ணுறோம். ஆனால் ஏசியில் எங்கேயாவது இதே பேட்டர்னு அமைஞ்சிருக்கும். அதை நீங்கள் டைம் இருக்கும்போது பொறுமையாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இப்போ நமக்கு இதே பேட்டர்னில் நமக்கு என்ன வருது அப்படின்னா, அந்த 42 தான் நிற்கிது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து 42ம், இங்கே இருக்கிற 24, இங்கே இருக்கிற 42. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இந்த 59க்கு இங்கே 45 ஒரு நம்பர் திருப்பி வச்சு பாருங்கள். 54க்கு 9 ஆப்போசிட் பண்ணால், அதாவது இந்த 59க்கு 9 ஆப்போசிட் பண்ணால் 54, அது திருப்பி 45. இந்த 87 டைரெக்டாக அப்படியே 78ன்னு திரும்பி இருக்குது. அப்போ இந்த 42 24 அப்படின்னு திரும்பணும். ஓகேங்களா, 24 அப்படின்னு திருப்புங்க. இந்த இடத்துல 65 நம்ம 45க்கு டைரெக்ட் 45, இந்த 87க்கு 78, இந்த 65க்கு 56. ஸோ 56ன்னு வைக்கும்போது 756 அப்படின்ற ஒரு நம்பரு மேட்ச் பண்ணி பாருங்கள். 756 அப்படி இல்லைன்னா 856 அப்படின்னு வைக்கலாம். ஏன்னா 856 செட்டு நமக்கு வந்து வரும். எப்படின்னா 856 பாக்ஸு போன மாதத்தில் வரல, அதுக்கு முன்ன மாதத்தில் அது வந்து கொஞ்ச நாள் வந்து நமக்கு கிராஸில் வந்து நிறையா அந்த 8, 5, 6ன்ற நம்பரு அமைஞ்சிட்டு வருது. அது நீங்கள் அந்த 6 நம்பர் ஒரு சார்ட் வரும் பாருங்கள், அதில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 856ன்ற நம்பரு கொஞ்ச நாளாக கிராஸில் எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகினே வரும். அதனால் ஒருவேளை இந்த 56 அப்படின்னு வரும்போது 856மே வரலாம். இங்கே பாருங்கள், இங்கே 74, இந்த 74 இங்கே ஏபியில் 47, சி இங்கே 8, இங்கே வந்து 8. ஸோ திரும்பவும் இந்த சி போர்டு 8 வைங்க. இந்த சி போர்டு திரும்பவும் 8ன்ற நம்பரே வைங்க. இந்த 74க்கு 47 திரும்பியாச்சு. அப்போ 64க்கு 46ன்னு வரணும், இல்லை 64ன்னு வரணும். அப்போ 648 அப்படின்னு ஒரு நம்பரை செட் பண்ணி பாருங்கள். இல்லைனா 468 அப்படின்ற நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, பிசியில் 24, 56 அப்படின்னு எடுத்திருக்கேன். அந்த 24க்கு 924, 56க்கு 856, 756. அடுத்து இந்த 648, அந்த சி போர்டு 8ன்ற நம்பரு நிறுத்தி வந்ததுனால, ஏ போர்டில் 8 நிறுத்தி அந்த ரிசல்ட் வந்துடுறதுனால இந்த 68 நம்ம வந்து ஏசிலையும் பிசிலையும் செட் பண்ணி 4ன்ற நம்பரை பி போர்டு ஏ போர்டில் செட் பண்ணால் 648, 468 அப்படின்ற ஒரு நம்பர் கிடைக்குது. பாருங்கள், கேரளா டியர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கேரளா டியர் ரெண்டுமே புக்கிங் இருக்குது. நம்ம சேனல்லேருந்து வரேன்னு சொல்லுங்கள். ரேட்டுமே வந்து மற்ற இடத்த விட நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். வின்னிங் அமௌண்ட்டுமே கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா, பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்லாம் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள்.